ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வர்றாருல. அப்ப தாத்தா பாட்டி இவ்வளவு எதுக்குடா கூட்டு வந்த அப்படின்னோடனே, இல்லப்பா இல்ல தாத்தா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. காவேரி கிட்ட சொன்னியா அப்படின்னோடனே, இல்ல அவ தான் கூட்டிட்டே வர சொன்னோடனே, ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்றாளோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப பார்த்தா அங்க ராகினி வராங்க. அப்ப ராகினி கிட்ட போய் வெண்ணிலாவை கொண்டு போய் ரூம்ல விட சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தா அவங்க வீட்டுல வந்து வக்கீல் வராரு. அப்ப அவர்கிட்ட வந்து தாத்தா பாட்டி கிட்ட வந்து விஜய் சொல்றாரு இந்த மாதிரி, காவேரிக்கும் ஆபீஸ்ல வந்து ஈக்குவல் ஷேர் கொடுக்க போறேன். அவளுக்கும் ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க போறேன். அப்போ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவ என்ன சந்தேகப்பட மாட்டாள்ல, அவளுக்கு அப்பதானே கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தாத்தாவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ வக்கீல் போகும்போது கரெக்டா காவேரி வராங்க. இப்போ காவேரி கிட்ட விஜய் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரி ஆஃபீஸ் விஷயமா பேசுறதுக்காக வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப காவேரி வந்து வெண்ணிலாவை கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்னோடனே, ஆமான்னு சொல்லிட்டு அவன் ரூம்ல இருக்கா அப்படின்னோடனே, இப்ப காவேரி போய் அவங்கள பார்க்க போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து கடையில இருக்கும்போது யமுனா வராங்க. அப்ப யமுனா கிட்ட, நீ காவேரியை பத்தி எதனாச்சும் பேச வந்திருந்தேன்னா ஒழுங்கா கிளம்பி போயிருன்னு கங்கா சொன்னோன்னே, இல்லக்கா அம்மாவை எதுக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புனா, எங்க அத்தை இந்த மாதிரிலாம் பேசுனாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க சாரதா வந்துடுறாங்க. அப்புறமா யமுனா வந்து நிவின் அவங்க அம்மா கிட்ட பேசினத சொல்லி, நீ ஏம்மா அங்க வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து வெண்ணிலாக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அப்புறமா ஜன்னல் வழியா அந்த கெஸ்ட் ஹவுஸ் காட்டுறாங்க. அப்போ வெண்ணிலாவுக்கு ஏதோ ஞாபகம் வருது, அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு காவேரி வெளியில வரும்போது, ராகினி சும்மா இல்லாம வக்கீல் கிட்ட என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும், என் காதுல டைவர்ஸ்னு விழுந்துச்சு அப்படின்னோடனே, இப்போ உடனே காவேரி சொல்றாங்க, உன்னை எப்படி என்ன எப்படின்னாச்சும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது தானே உன்னோட எண்ணம், உனக்கு அப்ப அப்படிதானே இது பண்ணும் காதுல கேட்கும். விஜய் வந்து அப்படி பண்ற ஆளெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி காவேரி சொன்னோடனே, ஓ அப்படியா, அப்ப ஏதோ கான்ட்ராக்ட் பத்தி எல்லாம் பேசுனாங்க அப்படின்னோடனே, இப்ப காவேரி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. என்னது கான்ட்ராக்ட் பத்தி பேசுனாங்களான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.